நெக்ஸ்ட் டைம் மஷ்ரூம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை மஷ்ரூம் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி, நிறைய வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பொடியாக அரைச்சி எடுத்து வந்துருங்கங்க. இப்போ பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டிருக்கேங்க. வெங்காயம் வதங்க வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுடலாம். வெங்காயம் வதங்கினோன்னு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோன்னு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வந்த பவுடரை வந்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லேசாக வந்துட்டு தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. எந்த அளவு வந்து இந்த டைம் வதக்குறோமோ அந்தளவு வந்து மஷ்ரூம் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மஷ்ரூம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மஷ்ரூமை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம். இப்போ மஷ்ரூமை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம். ஏன்னா மஷ்ரூமே நிறைய தண்ணி விடும். இந்தமாரி தண்ணி தெளித்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்கங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருங்கங்க. செம்மையாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை மஷ்ரூம் மசாலா. தோசை, பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.